ஹாய் வணக்கம் மார்னிங் வெல்கம் டு பங்குச்சந்தை அனலிஸ்ட். ஸோ மார்க்கெட் ஓப்பனிங்லே சப்போர்ட்டில் வந்து உட்காந்துருச்சு. நேற்றுக்கு நான் ப்ரிவியூ வீடியோவில் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் டபுள் டாப் ஃபார்ம் ஆகிருக்குது இங்கே அப்படின்ட்டு. ஸோ டபுள் டாப் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுமா அப்படிங்கிறத என்னுடைய வீடியோ டைட்டில் வச்சுருந்தேன். ஓப்பனிங்கில் ரெஸ்பெக்ட் பண்ணிடுச்சு. ஸ்ட்ரெயிட்டாகவே செல்லிங் ஃபஸ்ட்டு கண்ணிலே முடிச்சிட்டாங்க, செல்லிங் ப்ரெஷர் போட்டு. ஸோ டஃப் டேன்னு சொல்லியிருந்தேன். இட்ஸ் கோயிங் டு பி டஃப் டே தான். பட் சப்போர்ட் இருக்குது, நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. சப்போர்ட்டும் இருக்குது. மார்க்கெட் ஆப்ஷன் ப்ரீமியமும் சப்போர்ட் எடுக்குது. பட் வெயிட் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்னதான், டஃப் டே சைட்வேஸ் வியூ தான் எனக்கு இருக்குங்கிறது. அண்டு டபுள் டாப் ஃபார்ம் ஆகிருக்கு இன் 30 minutes சார்ட்டில். ஸோ மார்க்கெட் சைடுவேஸ்க்கான ஒரு செட்டப்பில் வந்தாச்சு. நலமாக அருமையாக. ஓஏ டேட்டா பேரிஷ், ஃபியூச்சர்ஸ் லாங் வந்து வைண்டப் ஆகுது. ஸோ ஓஏ டேட்டா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஃபியூச்சர்ஸில் ஒரு கிளியர் வியூ இல்லை. வால்யூம் பேரிஷாக இருக்குது. வெயிட் பண்ணலாம். இன்றைக்கி டியூஸ்டே மார்க்கெட்டு எக்ஸ்பைரி. ஸோ வெயிட் பண்ணி மெதுவாகவே நமக்கு ஒரு கரெக்டான செட்டப் வந்துச்சுன்னா என்ட்ரி ஆகிக்கலாம். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சென்ஸ் பண்ணலாம். நம்மளுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் ப்ரிவியூ வீடியோ வந்து ஓரளவுக்கு அக்யூரசி லெவல் நல்லா இருக்குது. 60 to 70% அக்யூரசி லெவல் இருக்குது. ஸோ மார்க்கெட் எந்த இடத்துல மூவ் ஆச்சுன்னா எந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கும், மார்னிங் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்கிறது வந்து 60 to 70% ஓகே. பட் ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா, நேத்திக்கு நம்ம வந்து கால் தான் அப்படிங்கிறது ஃப்ரைடேவே வந்து கன்ஃபார்மாக சொன்னது தான். மண்டே மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷன் தான் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குன்ட்டு. ஆனாலும் கால் என்ட்ரிஸில் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியல. ரீசன் மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டைல் அண்ட் சைடுவேஸில் போயிடுச்சு. ஒரு லேட் மூவ்மெண்ட் கொடுத்தது. ஸோ நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி இன்றைக்கி டே புட்டு இல்லை கால் ஆர் சைடுவேஸ் அப்படிங்கிற ஐடென்டிஃபை பண்ணாலும் என்ட்ரி வந்து பையிங்கில் பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட் டைமிங் பண்ணணும். அதில் ஒரு ஸ்லைட் மிஸ்டேக் நம்ம பண்ணாலும் ஸ்டாப் லாஸை கட் பண்ணிட்டு நம்ம வியூ கரெக்டாக இருக்கும், மார்க்கெட் அதுக்கப்புறம் மேலே போகும். ஸோ பையிங் வந்து ஒரு பயங்கரமான ரிஸ்கி ப்ராடக்ட் ஆப்ஷன்ஸில். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 25,930 வந்துட்டு 25,960 வந்துருக்குது மார்க்கெட்டு ஓப்பனிங்கில்.
அந்தளவுக்கு காலில் மூவ்மெண்ட் இருக்கான்னு பார்த்தோன்னா ப்ரீமியம் மூவ்மெண்ட் ஆகிருக்காது. செக் பண்ணிடலாம். ஸ்ட்ரைக்ஸ் 26 கால் வேணாம். இன்னைக்கு 25,800 கால் எடுத்துக்கலாம். ஆர் 900 கால் ஏடிஎம் 25,900 கால். ஓகே, கேண்டல்ஸில் பார்த்தோன்னா தெரியும். 74 ரூபா ஓப்பனிங் லோ. பெருசாக போகல, ஒரு 10 ரூபா 82, ஒரு 10 ருபீஸ். இங்கே வந்து மூவ் ஆனது 930 25 930 25 9. ஸோ 30 ருபீஸ் மூவ் ஆயிருக்குது. இங்கே இப்போ தான் ஒரு மூவ்மெண்ட் காட்டுது. டக்குன்னு வந்து சப்போர்ட் எடுக்குது. அண்ட் சிபிஆர் மேலே இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே சிபிஆர் ஜோன் இருக்குது, இங்கே டபுள் டாப் இருக்குது, இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ மார்க்கெட் எந்த அளவுக்கு மேலே மூவ் பண்ணுங்கிறது தெரியல. அது நாட் ஷோர். அதனால் கால் என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து யோசிக்கவே இல்லை. ஆனால் டெம்ப்ட் பண்ணும் மார்க்கெட்டு, அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க வேணாம். அது டெம்ப்டேஷன், அதுதான் மார்க்கெட்டுடைய சக்ஸஸ், நம்மளுடைய ஃபெயிலர். ஸோ 70 18 நான் பேசிட்டு இருந்தேன், டக்குன்னு 94 வந்துருச்சு ஒரு பவுன்ஸ் போட்டு. ஏன்னா இப்போ மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 40 பாயிண்ட். ஸோ நம்ம சப்போர்ட் ஜோன் வந்து அழகாக சப்போர்ட் வந்திருக்கு மார்க்கெட். ஃபஸ்ட்டு 6 மினிட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஓகே, இதான் ஃபஸ்ட்டு 6 மினிட்ஸோட லோ அண்டு ஹை. ஸோ அதுக்கு நம்ம வந்து ஃபிப் ரிட்ரேஸ்மெண்ட் போட்டால் கூட ரிட்ரேஸ்மெண்ட்டு. ஸோ மார்க்கெட்ஸ் 61 பாயிண்ட் ரிட்ரேஸ்மெண்ட் ஜோன் இதுதான். அந்த ரிட்ரேஸ்மெண்ட் ஜோனை தான் மார்க்கெட் பிடிச்சிருக்கு. இப்போது ரிட்ரேஸ்மெண்ட் ஜோனுங்கிறது 61.8 50 to 61 பாயிண்ட். ஸோ இதுதான் அந்த ரிட்ரேஸ்மெண்ட். அது ஒரு யூனிக் கலர் கொடுத்துடலாமா, ஆரஞ்ச். ஆரஞ்ச் ஆரஞ்ச் அந்த ரிட்ரேஸ்மெண்ட் ஜோன். ஹோல்டு பண்ணுதா இல்லையாங்கிறது பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணிடலாம். ஹோல்டு பண்ணுது. இது 94 போனது, இப்போ 88 87 இருக்குது. அகெயின் சைட்வேஸ் மார்க்கெட் தான் நிற்கும் ஓப்பனிங் டே. ஓகே, 1 மினிட் போகலாம். ஸ்ட்ரெயிட்டாகவே டபுள் டாப்பை வந்து எக்ஸிட் பண்ணிட்டாங்க. மேபி 3 to 3:30 வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க நாளைக்கு டபுள் டாப் எக்ஸிட் பண்ணலான்ட்டு. ஓப்பனிங்லேயே வந்து 80 பாயிண்ட் வரும் ஃபஸ்ட்டு கேண்டல்லே. மறுபடியும் கால் 94 92. பட் விழுந்தது எங்கேருந்து விழுந்ததுன்னா 135லேருந்து டவுன் ஆகிருக்குது. லோ 70, கிட்டத்தட்ட 50% டவுன். 130 140. இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இதுக்கு ஒரு ஃபிப் வேணால் போட்டு பார்க்கலாம். எஸ்டர்டே
க்ளோஸ். டேங்கப்பா, ரிட்ரேஸ்மெண்ட்டுங்கிறது இங்கே இருக்குது. 51.8 50% தான் ரிட்ரேஸ்மெண்ட் ஜோன். ஐ மீன் நான் வந்து ஸ்ட்ரைக்ஸுக்கு பொதுவாக போட மாட்டேன், சும்மா போட்டு பார்த்தா இதுதான் ரிட்ரேஸ்மெண்ட் ஜோன். அப்போ ரிட்ரேஸ்மெண்ட் ஜோனே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கல் பார்த்தோம்னா அதிகபட்ச இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகணும், கிட்டத்தட்ட ரிவர்ஸ் ஆகுது. T5 எங்களுக்கு விட்டு எடுத்து பார்க்கலாம். Yesterday low close and today's opening high. இதில் ரிட்ரேஸ்மெண்ட் ஜோன் அப்படிங்கிறது 61.8 50% இங்கே இருக்குது. $36,000 புட் எடுக்கலாம். ஓகே, இதுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஃபுல் பிளேஸ்மெண்ட் ஜோன். அவ்வளோ சைட்வைஸ்குள்ளே போயாச்சு மார்க்கெட்ஸ்.
ஸோ எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை மார்க்கெட் இது வரைக்கும். ஓப்பனிங் லோவில் ஒரு சப்போர்ட் எடுத்துருச்சு மார்க்கெட்டு. ஸோ இதுதான் அந்த கேண்டில் 3 மினிட்ஸில் போட்டு எனக்கு தெளிவாக தெரியும். ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆயிடுச்சு அண்ட் 50% ஜோனை ஹோல்டு பண்ணுது மார்க்கெட்டு. சைடுவேஸ் அப்படிங்கிறது இதுக்கு மேலே எந்த ஒரு ப்ரூஃபும் நம்ம சொல்ல முடியாது. இதுதான் நான் நேற்றுக்கு என்னுடைய சென்ஸாக சொன்னது. நாளைக்கு வந்து டஃப் டேவாக இருக்கும். டபுள் பாட்டம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா சைடுவேஸ்குள்ளே மாட்டோம். என்ட்ரிஸ் வந்து எங்கே வச்சாலும் கஷ்டப்படுவோம். இன்றைக்கி எக்ஸ்பைரி. ஸோ மேபி ஃபஸ்ட்டு செஷன் ஃபுல்லாக அப்படி வச்சுட்டு செகண்ட் செஷனில் ஜீரோ ஹீரோக்கு ஏதாவது பிளான் பண்ணலாம். ஜீரோ ஹீரோக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம்னா என்ன வியூ இருக்குது? எனக்கு ஒரு வியூவும் இல்லை ஜீரோ ஹீரோவுக்கு. ஒன்று மார்க்கெட் மெதுவாக இங்கே தான் இருக்குது சப்போஸ் வரும். ஸோ மெதுவாக அப்படியே இங்கே சைடுவேஸ் எடுத்து லாஸ்ட்டு டியூஸ்டே இதே தான் பண்ணிச்சு மார்க்கெட். சப்போர்ட் ஜோன்லேயே மார்க்கெட் ரொம்ப நேரம் இருந்து மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சப்போர்ட் ஜோன்லேயே மார்க்கெட் கன்சாலிடேட்டே ஆகிட்டு இருந்தால் தான் ஒரு நல்ல மூவ்மெண்ட் அப் டு ரெசிஸ்டன்ஸ் 26,000 வரைக்கும். ஸோ இந்த 25,900 ரேஞ்ச் 900 to 950 மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகணும் ஃபஸ்ட்டு செஷன் ஃபுல்லாக. அப்படி ஆச்சுன்னா ஒரு சப்போர்ட் எடுத்து ஜீரோ ஹீரோ வந்து காலுக்கு ஃபேவராக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புட்டுக்கு ஜீரோ ஹீரோ பண்ணணுமா அப்படிங்கிறது இப்போதைக்கு எனக்கு தெரியல, வியூ இல்லை. ஏன்னா மார்க்கெட் இருக்கிற சப்போர்ட் சைடில் இருக்குது, இங்கேயும் ஸ்ட்ராங் சப்போர்ட் கீழே இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் லைட்டாக பிரேக் அவுட் பண்ணணும். இங்கே சேனல் ரன் ஆகிட்டு இருக்குது. அதனால் இங்கே வந்து மார்க்கெட் சைடுவேஸ் எடுத்துகிட்டு இருக்கும். ஸோ ஆஃப்டர் 12 or 1:30 2 o'clock மேலே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஒரு மூமெண்ட் 100 பாயிண்ட்ஸ் ஒரு 10 to 15 minutes enough ஃபார் ஜீரோ ஹீரோ. ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே நல்லா டெக்னிக்கல் அனாலிசிஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகி பழகிக்கணும். அதுக்கப்புறம் என்ட்ரிஸ் வந்து நம்ம எப்படி வேணால் பிளான் பண்ணலாம். நான் இப்போயே சொல்லுவேன், ஆப்ஷன்ஸ் பையரை விட ஆப்ஷன்ஸ் ரைட்டர் தான் கேன் மேக் கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன். குட் ரிட்டர்ன் அப்படிங்கிறது நான் சொல்ல மாட்டேன், கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன். ஆப்ஷன் பையர்ஸ் ஒரு ஃபினாமினல் ரிட்டர்ன் ஒரே என்ட்ரியில் கிடைக்கும், லைக் ஜீரோ ஹீரோ ஜாக்பாட் டே அன்னைக்கு மாதிரி இருந்ததுன்னா. ஆனால் அது ரெகுலராக கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. அது 10ல் 2 என்ட்ரி 3 என்ட்ரி கிடைக்கும். அந்த 2 என்ட்ரி 3 என்ட்ரி நம்ம கரெக்டாக கேட்ச் பண்ணால் மட்டும்தான் மற்ற 7 என்ட்ரி ஆன லாஸ் வந்து ரெக்கவர் பண்ணி ஒரு க்ரீன் அப்படிங்கிறதுல நம்ம உட்காந்துருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் பையிங் வந்து வெரி டஃப் ஒன், இட்ஸ் நாட் ஈஸி. ஈவன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி நேற்றுக்கு நமக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி நமக்கு வியூ கரெக்டாக இருந்தாலும், மார்க்கெட் மூவ்மெண்ட் டைரெக்ஷன்ஸ் நமக்கு கரெக்டாக தெரிஞ்சாலும், ஆப்ஷன்ஸ் பையிங்கில் டைமிங்கை தப்பாக பண்ணிட்டோம், ஸ்டாப் லாஸ் வந்து தப்பாக வச்சிட்டோம் அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. ஈஸியாக ஸ்டாப் லாஸு ஹண்ட் பண்ணிட்டு மார்க்கெட் நம்ம வியூ படி போய்கிட்டே இருக்கோம். பட் இதே ரைட்டிங்கில் பண்ணாதான்னு கேட்டால், ரைட்டிங்கில் ஸ்டாப் லாஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 100 ருபீஸ்க்கு நம்ம ஒரு ரைட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 20 rupees or 15 rupees ஸ்டாப் லாஸ் வச்சோம்னா நம்ம டைரெக்ஷன்ஸ் வியூ கரெக்டாக இருந்தால் நம்ம ஸ்டாப் லாஸ் அவ்வளோ சீக்கிரம் ஹண்ட் ஆகாது. ரைட்டிங்கில் ஒரு 1/2 hour 1 hour வந்து ஒரு 10 rupees அதாவது 90 rupees போயிட்டாலும் நமக்கு டிகேவே நமக்கு ஃபேவராக வந்துடும். ஸோ ரிவர்ஸ் ஆனாலும் ஒரு பிரேக் ஈவன் அது மினிமம் லாஸ் தான். பட் பையிங்கில் அடிக்கடி ஸ்டாப் லாஸ் கட் ஆகும். பட் நம்ம வியூ கரெக்டாக இருக்கும், டைரெக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கும், என்ட்ரி கரெக்டாக இருக்கும். அடிக்கடி ஸ்டாப் லாஸ் கட் ஆகும். எனக்கு அதுதான் நடந்துகிட்ருக்கு. நான் 15-20 ரூபாவில் ஸ்டாப் லாஸ் வச்சு என்ட்ரி போடுவேன். 10 ரூபா மூவ் ஆச்சுன்னா பிரேக் எவ்வளோ கொண்டு மூவ் பண்ணுவேன். எஸ்எல்லை கரெக்டாக மறுபடியும் பிரேக் எவ்வளோக்கு வந்து எஸ்எல்ஓ உருவிட்டு மறுபடி மேலே தான் போகும். ஐ ஆம் இன் ஃபேவர் ஆஃப் ஆப்ஷன் ரைட்டிங். பட் பையிங் ஏன் நான் ஃபோக்கஸ்டாக இருக்கிறேன்னா, பையிங்கில் எந்த அளவுக்கு நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி ஸ்ட்ராங்காகி டைமிங் பண்ணி டைரெக்ஷன்ஸ் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி பழகுறோமோ, அது ஆப்ஷன்ஸ் ரைட்டிங்கில் நமக்கு வின்னிங் ரேஷியோ இன்னும் நல்லா கொடுக்கும். ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து
ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ரைட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சுட்டு போய் ரைட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் எட்ஜ் நமக்கு அங்கே அதிகமாக இருக்கும். அண்டு ஆப்ஷன் பையிங் டஃப் ஃபீல்டு, அதுலேயே நம்ம வந்து சர்வே பண்ணுறோம், தாக்கு பிடிக்கிறோன்னா பையிங்லேயே தாக்கு பிடிச்சிட்டோம்னா ரைட்டிங்கில் ஓரளவுக்கு சக்ஸஸ் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி, என்னோட அனாலிசிஸ் படி கேட்டால் ரைட்டிங் ஆப்ஷன்ஸ்னால இது ரைட்டர்ஸ் வேர்ல்டு, அவங்க ஏரியா அது. ஸோ நீங்கள் வின் பண்ணோம்னா ரைட்டர்ஸ் ஏரியானா நம்ம ரைட்டராக தான் இருக்கணும், பையர்ஸ் ஏரியா வந்தால் பையராக இருக்கலாம். இது ஆல்ரெடி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் பிச்சாக இருந்ததுன்னா பவுலர் ரெஸ்பெக்ட் பண்ணும், அது பவுலருக்கு தான் ஃபேவராக இருக்கும் பிச்சு. எவ்வளோ பெரிய டேலண்டட் பேட்ஸ்மேன் இருந்தாலும் பவுலிங் பிச்சில் எந்த டீமாக இருந்தாலும் மண்ணக்க விடும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரீசெண்டாக கொல்கத்தா டெஸ்ட் மேட்ச் நம்ம சொல்லலாம். சேசிங் டார்கெட் ரொம்ப கம்மி, பட் ஸ்டில் பயங்கர பவுலிங் ட்ராக் அது இருந்ததுனால பிச்சு அது எப்படி ஸ்விங் ஆகுது எப்படி ஸ்பின் ஆகுதுன்னு ஒன்றுமே கணிக்க முடியல. பிச்சு அப்படியே வந்து பவுலர்ஸ்க்கு ஃபேவராக இருந்தது. ஸோ 2.5 நாளில் மேட்ச் முடிஞ்சு போச்சு. 2 டீம்லேயும் வந்து ஒரு கிளாசிக்கல் பேட்ஸ்மேன்ஸ், வேர்ல்டு கிளாஸ் பேட்ஸ்மேன்ஸ் இருக்கிறாங்க, ஆனால் தாக்கு பிடிக்க முடியல. இதே தான் ஆப்ஷன்ஸ்லேயே, ஆப்ஷன் மார்க்கெட் அதே தான் ரைட்டர்ஸ் மார்க்கெட். ஸோ அதில் நம்ம வந்து பை பண்ணி சக்ஸஸ் பண்ணுறோன்னா ரொம்ப டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கணும், டைமிங் பர்ஃபெக்டாக இருக்கணும். மிஸ் பண்ணிட்டோன்னா விட்டுறணும். இஃப் யூ மிஸ்ட் த டைமிங் ஆஃப் என்ட்ரி அப்படின்னா சேஸ் பண்ணக்கூடாது. நான் நிறைய மிஸ் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி டைமிங்கை. போடலான்னு யோசிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஓகே அப்படின்னு யோசிக்கணும், டக்குனு மூவ் ஆகிடும். பட் இனிஷியல் டேஸில் அதெல்லாம் புரியாமல் சேஸ் பண்ணேன், ஓகே போகுது இன்னும் போகுன்ட்டு. பட் அது இமிடியட்டாக வந்து அந்த ஸ்விங்கில் வந்து நமக்கு லாஸ் காட்டும். சரி ஓகே வந்தாலான்ட்டு வருவோம், மறுபடியும் மேலே போகும். பையிங் ப்ரைஸ் வந்து பயங்கர ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் ஏறும்போது. பட் ப்ரீமியம் டிகே ஆகுது இறங்குதுன்னா அது ஒரு சீரான ஒரு கரெக்டான ஒரு ஃப்ளோ அப்படி இறங்கும். மொமெண்டம் வந்து அதுக்கு அகென்ஸ்ட் இல்லாத வரைக்கும். ஸோ இட்ஸ் ரைட்டர்ஸ் மார்க்கெட். இதுக்கு மேலே மார்க்கெட் டஃப்பாக இருக்குன்னு சொல்ல முடியுமான்னு தெரியல. நேற்றுக்கு சொன்னதான் நான், மார்க்கெட் நாளைக்கு டஃப்பாக இருக்க போகுது, டபுள் டாப் இருக்குங்கிறத சொல்லியிருந்தது. இங்கே அப்படியே ரியலிஸ்டிக்காக நடந்துட்டு போகுது. ஸோ இதில் எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்னென்னா, என்னுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ், வியூ, வின்னிங் ரேஷியோ, வின்னிங் ரேட் நல்லாயிருக்கு. ஸோ இதை கரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ணணும். அதுவும் நான் சொல்கிறேன், எக்ஸிக்யூஷன் ஆப்ஷன் பையிங்கில் இருக்கும்போது என்ன தான் கரெக்டாக எக்ஸிக்யூஷன் பண்ணாலும் ஸ்டில் மிஸ்டேக், மார்ஜின் ஆஃப் எரர் சின்ன பர்சன்டேஜ் இருந்தால் கூட நமக்கு அது லாஸ்டடாக தான் மாறுது. இதே இது நம்ம ரைட்டிங் பண்ணோம்னா மார்ஜின் ஆஃப் எரர் இருந்தாலும், ஒரு நார்மல் ஸ்லைட் மார்ஜின் ஆஃப் எரர் இருந்தாலும் நமக்கு ரொம்ப பாதர் பண்ணாது. பிளண்டர் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது ரைட்டிங்கில், அது வந்து அன்லிமிட்டெட் லாஸ் அப்படிங்கிறதுக்கு வழிவகுத்துரும். பிளண்டர் மிஸ்டேக் இன்றைக்கி மார்க்கெட்டு அப்சைட் அப்படிங்கிறப்போ நம்ம போயிட்டு காலை ரைட் பண்ணோம்னா என்ன ஆகுது, காலி. அது பிளண்டர் மிஸ்டேக், அப்சைடு மார்க். அப்போ மார்க்கெட் எந்த சைடு, என்ன வியூ, என்ன மாதிரி இருக்குங்கிறத டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நம்ம ரைட்டிங் பண்ணோம்னா சேஃப், ஒரு கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். எந்த ஒரு அனாலிசிஸ் பண்ணாமல் நம்ம வந்து மேபி அது ஸ்ட்ராட்டஜி இருக்குது, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, ஸ்ட்ராட்டஜி வச்சு பண்ணுறவங்க இருக்காங்க. அண்டு நான் ஸ்ட்ராட்டஜி வச்சு பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் நேக்கடு ரைட்டராக தான் இருக்க விரும்புகிறேன். ஒரு டைரக்ஷன்ஸ் பயாஸ் எனக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கேற்றப்பில் ஒரு நேக்கடு ரைட்டிங். ஸோ அதில் தான் நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்குங்கிறது என்னோடய வியூ. ஸோ என்னோடய மைண்டெல்லாம் ரைட்டிங் சைடில் என்ன பண்ணாலும் எப்படி பண்ணுறதோ ஃபுல் ஃபோக்கஸாக இருக்குது. பட் ஸ்டில் பையிங்கில் ஒரு சக்ஸஸ் டேஸ்ட் பண்ணுறது. ஆக்சுவலாக பையிங்கில் இவ்வளோ எஃபர்ட் போட போய் தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இவ்வளோ தூரம் நான் லேர்ன் பண்ணி வந்தது.
அண்ட் பையிங்லேயே நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறேன் இந்த இயர். லாஸ்ட் 3 இயர்ஸ் லாஸ்ட் தான். இந்த இயர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருப்பேன். எஸ்பெஷலி நான் ஜான் டு ஏப்ரல் இந்த 3 to 4 months கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல். இடையில மேலே வந்து ஒரு 2-3 நாள் கொலாப்ஸ் ஆச்சு. அப்புறம் மறுபடியும் அங்கே வந்து பிரேக் ஈவனுக்கு வந்து அப்படியே போயிட்டுருக்குது. ஸோ ஒரு கன்சிஸ்டண்ட்டாக 3 to 4 months ஒரு குவார்ட்டர் வந்து பண்ணியிருக்கிறேன். ஆனால் அது ஒரு ஃபுல் இயராக பண்ணுறது டஃப்பாக இருக்குது. இதுதான் ஆப்ஷன் பையிங். பட் வியூ கரெக்டாக இருக்கும். வியூ கரெக்டாக இருக்கும். 10ல் 7 என்ட்ரி கரெக்டாக இருக்கும். கால் சைடு தான் மார்க்கெட் அப்படின்னு கணிச்சு கால் என்ட்ரி எடுப்போம். ஆனால் அந்த ட்ரேட் நமக்கு லாஸ் ஆகும் பிகாஸ் ஆஃப் டைமிங். ஸோ எங்கே எடுத்தோம், நம்ம எடுத்ததுக்கு ஒரு மொமெண்டம் இருக்காது. நம்ம எடுத்ததுக்கப்புறம் ஒரு சைட்வேஸில் போய்டும், ஒரு வாலட்டைல் இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு லாஸ் வச்சுருப்போம் மைண்டில். இந்த லாஸ் வந்துச்சுன்னா வெளியே வந்துடலான்ட்டு, அதான் எஸ்எல். ஸோ அந்த லாஸில் வந்து கட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு மொமெண்டம் டக்குன்னு கொடுக்கும். அதே மாதிரி ஆப்ஷன் பையிங் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் மொமெண்டமே. அது நீங்கள் எந்த ட்ரேட் எடுத்தாலும் சரி, எத்தனை ட்ரேட் எடுத்து பார்த்தாலும் சரி, ரெகுலராக ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த 10 to 15 மினிட்ஸ் மொமெண்டத்தில் கரெக்டாக நம்ம என்ட்ரு ஆகிட்டோம் ஓப்பனிங்லே அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு ஜாக்பாட் ட்ரேடு. ஆனால் அந்த 10 to 15 மினிட்ஸ் மொமெண்டத்துக்கு நம்ம ஃபுல் டே வெயிட் பண்ணுவோம். அதில் இன்பிட்வீனில் வந்து நம்ம வந்து கை எங்கே வச்சாலும் சரி ஆப்ஷன் பையிங்கில் கை சுற்றும், கரைச்சி போயிடும் நம்மளுடைய கேபிட்டலை. அப்படி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கரெக்டான மொமெண்டம் ட்ரேடு வரும்போது நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி 2-3 ட்ரேடு போயிருப்போம், ஒரு லாஸில் இருக்கும். போகுது இன்றைக்கி லாஸ், இது வேணாம், இதுவும் ஃபேக்காக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு மைண்ட் வரும். பட் அதுதான் மொமெண்டம் ட்ரேடாக கன்வெர்ட் ஆகும். ஸோ ஆப்ஷன் பையருக்கு மொமெண்டம் மட்டும்தான் கை கொடுக்கும். நம்ம என்ட்ரி எடுத்தோன்னா அந்த மொமெண்டம் வரணும், அதுவும் முக்கியம். என்ட்ரி எடுத்து 1 hour கழித்து மொமெண்டம் வந்து பிரயோஜனம் இல்லை. நேற்றுக்கு தான் அது நல்ல எக்ஸாம்பிள். நேற்றுக்கு என்ட்ரி 12 o'clock வரைக்கும் நான் வச்சுருந்த 77 கால் ஆப்ஷன் வாங்கினது. 26,000 கால் ஆப்ஷன் 77 rupees. 12 மணிக்கு அது 47 ரூபா, 30 ரூபா அவுட். திரும்ப வந்து 3:30 க்ளோஸ் ஆகும்போது அதே 75-77 க்ளோஸ் ஆகுது. பட் மார்க்கெட் 80 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ என்னுடைய ஃபோக்கஸ் கால் சைடு மார்க்கெட் அப் சைடு தான் போகுங்கிறது கரெக்டான டெக்னிக்கல் சைடு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். பட் என்னுடைய கால் ட்ரேடிங் என்ட்ரிஸில் எனக்கு ப்ராஃபிட் வரல. அதில் எனக்கு எஸ்எல் தான் கட் ஆகுது. அதே இது நான் வந்து ரைட்டிங் பண்ணியிருந்தேன் நேற்றுக்கு ப்ராஃபிட். ஸோ இதுதான் பையிங். டைமிங், மொமெண்டம் ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த மொமெண்டத்தில் ஸ்டார்டிங்லேயே வந்து என்ட்ரி ஆகிடணும். அது ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக வந்து நம்ம கீப் ஆன். இதில் இடையில ஏதாவது ஒரு பிரேக்குன்ட்டு ஒரு 10 minutes அப்படி இப்படின்னு நம்ம அந்த பக்கம் ஏதாவது வேறு ஒர்க்கு இல்லை மொபைல்ஸ் ஏதோ ஒன்று பண்ணோன்னா அந்த மொமெண்டம் அந்த டைமில் வந்து போகும். அவ்வளோ நேரம் உட்காந்துருப்போம், ஒரு மொமெண்ட்டுக்கு வரலையே அப்படின்ட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணுற டைமில் மைண்ட் ரெஃப்ரெஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு விடும்போது மொமெண்டம் வந்து ஆட்டம் காட்டிட்டு போயிடும், நம்மளை வந்து காண்டுக்கணும். ஸோ பையிங் அதனால தான் ஃபெயில் ஆகுது அதிகமாக. அந்த ஒரு 15 நிமிஷம் மொமெண்டத்துக்காக நம்ம உட்காந்துருக்கணும். அதே ரைட்டிங் அப்படிங்கிறது வியூ நீங்கள் கரெக்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டா போதும். இந்த டே இன்னைக்கு என்ன அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து ஒரு வியூ, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னோடய வியூ எப்படி இருந்ததுன்னா, மார்க்கெட் இன்னைக்கு சைட்வேஸ் இல்லை டஃப் மார்க்கெட், மேலே ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. அப்போ ஸ்ட்ராங் சப்போர்ட் எனக்கு 2500, ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 26,100, ஈவன் 25,900. அப்போ நான் 26,100 காலும் 25,900 புட்டு எடுக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள், 26,100 கால் ஆப்ஷன், 25,900 புட் ஆப்ஷன். இன்னைக்கு சீரீஸ் எடுக்கலாம். இப்போ நான் ஓப்பனிங்கில் ரைட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, ஓப்பனிங்லே 44 ரூபா புட்டு. இப்போ தான் இந்த 44 டச் பண்ணுது. கால் ஓப்பனிங்லே 11. ஓகே, ரொம்ப அநியாயத்துக்கு இருக்குது. 11 ரூபாய்க்கு நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. இல்லைன்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக்கே வச்சுக்கணும். 25,900 கால், 25,900 புட்டு. ஓகே, காலோட ஓப்பனிங் ப்ரைஸ் 72. ஸோ ரைட் பண்ணது 72க்கு ரைட் பண்ணியிருப்பேன்.
புட்டு ரைட் பண்ணது 44. ஸோ காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 116 ரூபா. 117 117 என்னுடைய காஸ்ட். 117 அது என்னுடைய காஸ்ட். இப்போ கால் 62, புட்டு 45. இது 62, இது 45. 65ன்னு வச்சுக்கலாம். 65 + 45 110. நான் வந்து இப்போ 7 ரூபா ப்ராஃபிட்டில் இருப்பேன். +7. ஸோ காலும் நான் ரைட் பண்ணிட்டேன், புட்டு ரைட் பண்ணிட்டேன். ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கால் 25,900 கால், 25,900 புட்டா. ஏடிஎம் ஸ்டேக்கே நான் வந்து ரைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸ்டில் ஐ எம் சிட்டிங் இன் 7 ருபீஸ் ப்ராஃபிட். இப்போ ஆல்மோஸ்ட் 1 ஹவர் ஆகிடுச்சு. வாங்க 45 மினிட்ஸ் ஆச்சு. 45 35 40. ஸோ இதே வந்து நான் சப்போர்ட்டில் வந்து கால் 25,900 சப்போர்ட் இருக்குது. எஸ், 25,900 சப்போர்ட் ஜோன். இங்கே ஓப்பனிங்கில் கால் எடுத்துருக்குறேன் அப்படின்னா கால் ப்ரைஸ் எவ்வளோ இருந்துச்சு? 71. எனக்கு அதிகபட்சம் போனது 92, 20 ருபீஸ் போச்சு. நான் அது புக் பண்ணலை, நல்லா போகும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ இன்னும் நல்லா மேலே போய் மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு போகும்னு நினச்சிட்டு உட்காந்துட்டேன்னா நான் எஸ்எல்லை வந்து மூவ் பண்ணியிருப்பேன் காஸ்ட்டுக்கு. இப்போ என்னோடய எஸ்எல்லை கட் பண்ணியிருப்போம். கட் பண்ணிட்டு கீழே வந்துருச்சு. ஸோ இந்த ட்ரேடில் எனக்கு பார்த்தோம்னா ப்ரோக்கிங் லாஸ் இல்லை பிரேக் ஈவன். ஓகே, பிரேக் ஈவன் ட்ரேட் சொல்லிக்கலாம். பட் இது ரைட் பண்ணியிருந்தேன்னா ப்ளஸில் இருக்கும். என்னுடைய பிஎன்எல் ப்ளஸில் இப்போ நைட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா +17 ஆயிடுச்சு. ஏன் ரீசன் சொல்கிறேன். 63 கால், 42 புட்டு. ஸோ 105. அப்போ +12, 5 ரூபா அதுக்குள்ளே நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு மார்ஜின். இதுதான் கால் ரேட்டிங், ரைட்டர்ஸ்க்கும் பையருக்கு இருக்கிற வித்தியாசம். ஸோ ரைட்டர்ஸ் வின்னிங் ரேஷியோ அதிகங்கிறது நேச்சர் ஆஃப் ப்ராடக்ட். அதுதான், வேறு ஒன்று அது ஸ்ட்ராட்டஜி போட்டு பண்ணுறதுனால வின் பண்ணுறாங்க, அது செகண்டரி. அது ஒரு 40-50 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜி போட்டு கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணுறாங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க, அதனால சக்ஸஸ்ஃபுல்லுங்கிறது செகண்டரி. ப்ரைமரி வந்து ஆப்ஷன் இஸ் எ டெப்ரிஷியபிள் அசட் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட். பை நேச்சர் அதோடைய ப்ரீமியம் ரிடியூஸ் ஆகணும். ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு அதோடைய ப்ரீமியம் டிக்ரீஸ் ஆகும், கரையும் பெருங்காயம் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டில் ஆப்போசிட்டில் நம்ம வந்து எதிர்நீச்சல் போடுறோம். பையிங் அப்படிங்கிறது எதிர்நீச்சல். ஸோ இன்னொரு கொலக்கில் தமிழில் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஹைவேஸில் லெஃப்ட் சைடில் நம்ம ட்ரை பண்ணுறோம், ஆப்போசிட்டில் ஓட்டுற நிலைமை எடுத்து பாருங்கள். ஸோ நம்ம லெஃப்ட் சைடில் போயிட்டுருக்கோம், ஆப்போசிட்டில் வர்றவங்க நம்மளும் 100 ஸ்பீடில் போகிறோம், ஆப்போசிட்டில் வர்றான். அந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ். ரைட்டர்ஸ் லேனில் நம்ம ஆப்போசிட்டில் வண்டியை ஓட்டுறோம். அடி யாருக்கு அதிகமாக இருக்கும்? சேதாரம் நமக்கு அதிகமாக இருக்கும். ராங் சைடு நம்ம தான் ட்ரை பண்ணுறோம் பையர்ஸ். ஸோ அவ்வளோ ஸ்கில்ஃபுல்லாக ட்ரை பண்ணால் தான் சர்வே ஆக முடியுங்க. இல்லைன்னா கரணம் தப்பினால் மரணம். அதுதான் இங்கேயும் சின்ன சின்ன மிஸ்டேக் நம்ம கேபிட்டலையே காலி பண்ணி விட்டுரும். சின்ன சின்ன மிஸ்டேக் தான் சொல்கிறேன், பெரிய மிஸ்டேக் விட்டுரும். சின்ன சின்ன மிஸ்டேக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கேபிட்டலை கரைச்சிட்டு போயிடும். பெரிய மிஸ்டேக் ஒரேடியே கரைச்சிடும், அவ்வளோதான். ஸோ எனக்கு எந்த ஒரு வியூவும் இல்லை. இப்போ அருமையாக தான் சப்போர்ட்டுக்கு மார்க்கெட் வந்திருக்குது. நல்ல ஒரு சப்போர்ட்டில் அது இருக்குது. ப்ரீமியம் பாருங்கள், எஸ்டர்டே க்ளோஸ் 140, இப்போ 60 ரூபாய் முடிஞ்சு போச்சு.
ரூ. 80 காலி. ஓகே, இன்றைக்கி அது எக்ஸ்பிரி டே. ஸோ 0 ஆகணும், அதனால் சீக்கிரம் காலியானாலும் ப்ரீமியம் குறையணும். மேபி நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து பார்க்கலாம். என்ட்ரிக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் 25 கால். அதோட ப்ரீமியமே பாருங்கள், 266, 200, ₹66 காலி, 30% காலி, 26,000 கால். ஒரு சப்போர்ட்டில் இருக்குது, கால் எடுக்கலாமாங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. ஓஏ டேட்டா பார்த்தா கம்ப்ளீட்டாக பேரிஷாக இருக்குது, எங்கேயுமே வந்து சப்போர்ட் காட்ட மாட்டேங்குது. அதுதான் நான் இப்போ செக் பண்ணிட்டு வந்தேன். நான் இன்றைக்கி ஓஏ வந்து நெக்ஸ்ட் வீக் சீரீஸ் தான் ஓஏ டேட்டா பார்க்குறேன். இந்த வார சீரீஸ் வந்து நம்மளை நம்ப முடியாது. ஓகே, நமக்கு இங்கே ஏதாவது என்ட்ரிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஒரு சேனல் ஃபார்ம் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், இங்கே ஒரு சேனல் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஹையிலேருந்து டபுள் டாப்போடைய ஹையிலேருந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஒரு சேனல் ஃபார்ம் ஆகிருக்குது. ஐ கேன் சி தட் ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த சேனல் விட்டு வெளியே வந்துச்சுன்னா ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாமா கால் அப்படிங்கிறது என்னோடய வியூ. பிகாஸ் இந்த சேனல் சப்போர்ட் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். இது சப்போர்ட் லைக் சேனல்ஸ். சூப்பர் ட்ரெண்டிங் ஆக்டிவேட் பண்ணலாம். புல்லிங்கர் பேண்ட் ஆக்டிவேட் பண்ணலாம். மல்டிபிள் மேட்ச் வேணாம். ஒரு 2 வச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஓகே, இங்கே சேனல் இங்கே மாறிடுச்சு. ஓகே, நம்ம வந்து இங்கே சேனல் போட்டு ஃபைன். நான் சப்போர்ட்டில் புட் எடுக்க மாட்டேன், ரெசிஸ்டன்ஸில் கால் எடுக்க மாட்டேன்.
ஈவன் தான் மார்க்கெட் ஃபால் ஆகி வந்தாலும். ஸோ என்னுடைய பிளான் என்ன அப்படின்னா, இந்த சேனலை மார்க்கெட் எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ அங்கே ஒரு கேண்டில் என்ட்ரி பாயிண்ட்டாக யோசிக்கிறேன். ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்குன்னு நம்புகிறேன். அப்படிங்கிறப்போ ஒரு மூவ் நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இங்கே எடுத்தாலும் பாருங்க, இங்கே எனக்கு தோணுச்சு, பட் இருந்தாலும் ஏன்னா அவசரப்படணும் அப்படின்ட்டு. ஸோ வெயிட் ஃபார் திஸ் சேனல் பிரேக் அவுட். மேபி இங்கே நடக்கலாம், இல்லை இங்கே நடக்கலாம், ஆர் இங்கே நடக்கலாம். எங்கே நடந்தாலும் சரி, சேனல் பிரேக் அவுட்டுக்கு நம்ம என்ட்ரி வெயிட் பண்ண வேண்டியதான்.
ஆக்சுவலாக நான் இங்கே போகலாம் தான் பிளான் வச்சுருந்தேன். பட் கொஞ்சம் டெம்ப்ட் ஆகிட்டேன் இங்கே போகலான்ட்டு. இங்கேயே பைசிக்கிள் இருந்துச்சு. மேபி பிரேக் அவுட் இருந்தால் கொடுக்கணும் எதிர்பார்த்தது. ரிவர்ஸ் ஆகுது. இதுதான் நம்ம வியூ கரெக்டாக இருக்குது. பட் அவசரப்படும் போது நமக்கு லாஸ்ட்டில் போய் மாட்டிக்கும். இதையும் சப்போர்ட்டில் எடுத்துருக்குறோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். எஸ்எல் வச்சுருக்கிற டைட் எஸ்எல் தான். ஹிட் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஹிட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். எஸ், இட்ஸ் கோயிங் டு ஹிட். இந்த சேனல் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு மூமெண்ட் கிடைக்கும். திஸ் சேனல் ஷுட் பிரேக் அவுட் பண்ணணும். பண்ணுறதுக்கு முன்னாடி போயிட்டேன் என்ட்ரி. இப்படி தான் அவசரப்படுறோமா. க்ளோஸ் பண்ணிட்டு சேனல் பிரேக் அவுட் பண்ணிக்க அப்புறம் போய்க்கலாமான்னு ஒரு யோசனை இருக்கிறேன். 147 பை ப்ரைஸ், 143 144 ரன் ஆகிட்டு இருக்குது. கஷ்டப்படுது. எஸ்எல் 137 நினைக்கிறேன். எஸ், 134. ஓகே, என்ட்ரி அவசரப்பட்டுட்டோம். சேனல் பிரேக் அவுட் பண்ண முன்னாடி போனது தப்பு தான்.
ஸோ அவசரப்பட்டதுனால இப்போ லாஸ் நைட்டுக்கு பார்த்துட்டு உட்காந்துருந்தோம். இல்லைன்னா இன்னும் நம்ம ட்ரேடிங் என்ட்ரி போட்டிருக்க மாட்டோம். ஏன்னா சேனல் விட்டு மார்க்கெட் வெளியே வரல. பையிங் கன்ஃபர்மேஷன் நமக்கு இங்கே எங்கேயாவது வந்துச்சுன்னா போகும். 1000 ருபீஸ் லாஸ்ட்டில் எக்ஸிட் போட்டு வந்திருக்கலாம். மறுபடி நமக்கு இங்கே என்ட்ரி கிடச்சா போய்க்கலான்ட்டு. பட் என்ட்ரி எடுத்தாச்சு, எஸ்எல் போட்டாச்சு, அதனால் ஹோல்டு பண்ணுறேன். போட்டில் ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணது. மேக் இட் ஆர் பிரேக் இட்டுங்கிற சினாரியோ தான் இப்போ மார்க்கெட். பயங்கரமாக ஹோல்டு பண்ணி நிற்கிது. ஒரு 2 கேண்டில் ஒரு மூமெண்ட் கொடுத்தா கூட நம்ம பிரேக்கில் வருவோம். பட் இது எப்படி வேணால் இப்போ போகும். ஒரு கேண்டில் கீழே வச்சிட்டோன்னா எஸ்எல் கட் ஆகும். மேலே வச்சோன்னா ஒரு பிரேக் எடுத்து வருவோம். பார்க்கலாம். அதான் சேனல் விட்டு வெளியே வருது. ஸோ இதுதான் என்ட்ரி பாயிண்ட். இங்கே வேணால் என்ட்ரி போட்டிருக்கலாம். இதுதான் நான் சொன்னேன். சேனல் விட்டு எப்போ வெளியே வருதோ அப்போ என்ட்ரி போட்டால் மட்டம் இருக்குன்ட்டு. பட் அவசரப்பட்டு இங்கேயே வந்து நான் போயிட்டேன். ரீசன் அந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் வச்சு தான். இண்டிகேட்டர் வைக்கவே கூடாது.
இங்கே வந்து என்ட்ரி இருக்கணும். ஸோ 144 என்ட்ரி ப்ரைஸ், இதுதான் என்னோடய என்ட்ரி ப்ரைஸ். ஓகே, இனி நான் வெயிட் பண்ணலாம். சேனல் இந்த பக்கம் வந்திருக்கு, இந்த கேண்டில் க்ளோஸ் மேலே வச்சிருச்சுன்னா ஐ கேன் வெயிட், ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ இப்போ தான் என்ட்ரு ஆகிருக்கணும். 2 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணிக்கிறேன். 750 ரூபா லாஸ்னா 2 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஓகே, 145 என்ட்ரி ப்ரைஸ், என்னோட 147, ஒரு 2 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணி. ஆனால் அதனால் வந்த வினை என்னென்னா, லாஸ் வந்து 2500 வரைக்கும், 2700 வரைக்கும் காட்டுச்சு. மொமெண்டம் இப்போ வருது. இதுதான் நான் எதிர்பார்த்தது. இந்த என்ட்ரிக்கு நான் வெயிட் பண்ணிட்டு, நோட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணாமல் அவசரப்பட்டு போனது. இப்போ 2 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கணும். ஓகே, why shouldn't I come out? இந்த லாஸ் அப்படிங்கிறது நான் எளிதாக போனதுனால, இல்லைன்னா இப்போ ஒரு 2 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கணும். ஸோ இந்த ஒரு கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சா சூப்பராக போகும். பட் விவேப் இங்கே இருக்குது, பெருசாக போகுமான்னு டவுட்டாக இருக்குது. ஆனால் சப்போர்ட் மார்க்கெட் we shouldn't take come out அப்படிங்கிற ஒரு வியூ தான் இப்போ இருக்குது. அட்லீஸ்ட் பிரேக் வெளியே வந்துக்கலாம். எஸ், ஐ எம் கோயிங் டு கம் அவுட். 146, அப்போ ஒரு ரூபா லாஸா? ஓகே, பரவாயில்ல. சைட்வேஸில் போகுது, அதனால் வேணாம். ஸோ ஒரு 1 ரூபி லாஸ்ட்டில் வெளியே வந்துருக்கலாம், பரவாயில்ல. ஓகே, இட்ஸ் டைம் டு க்ளோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சைமல்டேனியஸாக லேர்ன் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த என்ட்ரி அவசரப்பட்டுட்டேன். இருந்தாலும் எனக்கு வந்து காஸ்ட்டு வெளியே வரதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, வந்துட்டேன். எக்ஸிட் ஏன் அப்படி போட்டேன்னா, எனக்கு இன்னும் சைடுவேஸ் மாதிரி தான் தெரியுது. ரொம்ப கஷ்டப்படுது, சப்போர்ட்டுனாலும் இந்த எடுக்கிற கஷ்டப்படுது. நானே ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணிக்கிறேன், கிட்டத்தட்ட 10-6, 10-22, 15 மினிட்ஸாக வரல. அண்ட் எனக்கு மூவிங் அவரேஜஸ் எல்லாமே பார்த்தா ஒரு மாதிரி சைடுவேஸ்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறிடுச்சு. ஸோ இந்த ட்ரேடில் வந்து சப்போர்ட்டிங் ஒர்க் அவுட் ஆகுன்னு நம்பலை. ஸோ அவசரப்பட்டதுனாலும் ஒரு மாதிரியா நம்ம என்ட்ரான ஜோன் வந்து சப்போர்ட்டில் கால் என்றனால பெருசாக கால் ப்ரீமியம் வந்து டிகே ஆகலை, பிகாஸ் ஆல்ரெடி நல்லா டிகே ஆகிடுச்சு. ஓகே, பை, தேங்க்யூ.